ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் கேஎல் கெஸ்ஸிங். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரெகுலராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 654. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி ரிசல்ட் 654. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 6ன்ற நம்பர் கொடுத்துருந்தோம். ஸோ அது பார்த்திங்கன்னா ஏ போர்டில் ஒரு வின்னிங்காக வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரா நம்பரை பார்த்துடலாம். நாளைக்கு ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா காருண்யா கம்பெனி 666. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க, ட்ரா நம்பரில் வந்து 666ங்கிறது வருது. ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த 6லேருந்து தான் நம்மளுக்கு இன்றைக்கி ரிசல்ட்டில் ஏ போர்டுக்கு 6ன்ற நம்பர் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லை, அதுக்கு கீழே உள்ள ட்ரா நம்பரில் பாருங்கள் 664. இந்த 64 தூக்கி அப்படியே ஏசி போர்டில் இங்கே வச்சுருக்காங்க. பார்த்துக்கோங்க. ஸோ ட்ரா நம்பர்லேருந்து மோஸ்ட்லி ரிசல்ட் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ ட்ரா நம்பர் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த நெக்ஸ்ட் ரிசல்ட் சார்ட்டையும் பார்த்து வச்சுக்காங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா டபுள்ஸ் மோஸ்ட்லி கொடுத்துட்டு வராங்க. ஸோ ஏற்கனவே 2010 இந்த ரிசல்ட் வரும்போது 776 ரிசல்ட்டு. அதுக்கு அடுத்த நாள் இந்த ரிசல்ட் வரும்போது அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த 7லேருந்து ஒரு 7 ரிப்பீட் பண்ணிட்டாங்க. சிபோன் நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 800, அதாவது பிசி டபுள்ஸ். அதில் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் உள்ள 8க்கு பவர் 3 சி போர்டில் கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 445 ரிசல்ட். ஓகேங்களா. அதுக்கு பார்த்திங்கன்னா 4க்கு பவர் 9 ஏ போர்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல பாருங்கள் 922 ரிசல்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதிலேருந்து நம்பர் நாளைக்கு இறக்குனாலும் இறக்குவாங்க, பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போது நம்ம ஆல் போர்டுக்கா நம்பர் வந்து பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கான ஆல் போர்டுக்கா நம்பர் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கான ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா ஸோ என்னோடய கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால் அந்த நம்பர் ஆல் போர்டுக்காக கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ நாளைக்கு ஆல் போர்டுக்கு 5 அல்லது 0ன்ற நம்பர் வர மாதிரி இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, உங்களோட கெஸ்ஸிங்கில் 5ஆம் நம்பர் அண்டு 0 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சப்போர்ட்டிங்க்கு 9ன்றது கொடுக்குறேன். 9ஆம் நம்பர் கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, 9ன்றது வந்தாலும் வரலாம். உங்கள் கெஸ்ஸிங்கில் 9 இருக்கான்னு பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிங்கிள் போன் நம்பர் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்து பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேஎல் மற்றும் டியருக்கு நம்பர் போட விருப்பம் இருந்தால் இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. 93 61 49 25 77. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கேஎல் மற்றும் டிஏருக்கு நம்பர் போட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 93 61 49 25 77. ஸோ இந்த நம்பரை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்பர் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்ட் பார்த்துலாம். சிங்கிள் போர்டில் பார்த்திங்கன்னா ஸோ எனக்கு இந்த நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங் நம்பராக இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏ போர்டுக்கு ஸோ நாளைக்கு ஏ போர்டுக்கு 6ன்றது திரும்பவும் ரிப்பீட் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. உங்கள் கெஸ்ஸிங்கில் 6 ரிப்பீட் ஆகுதா பாருங்கள். அப்படி இல்லைன்னா 9ங்கிற நம்பர் ஓகேங்களா ஏ போர்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸோ பி போர்டு அண்ட் சி போர்டு. சி போர்டில் 5 வந்து ரொம்பவே எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்ட்ராங்கான நம்பராக இருக்குது 5. ஸோ 5 பார்த்துக்கோங்க. 5ன்றது உங்கள் கெஸ்ஸிங்கில் சி போர்டில் வருதான்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சி போர்டுக்கு வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லைனா 3ன்ற நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பி போர்டுக்கான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பி போர்டுக்கு 2 இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்துக்கோங்க. ஸோ 2ன்றது வரலாம் பி போர்டுக்கு. ஸோ அப்படி இல்லைனா 0 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இது சிங்கிள் போர்டு நம்பர் ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். 2 செட்டு தான் கொடுத்துருக்கேன். நிறைய நம்பர்ஸ் கொடுத்தவங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சிங்கிள் போர்டு நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கில் போர்டு சேஞ்ச் ஆகி வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏபிபிசி எசிகா நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஏபிபிசி ஏசி நம்பர் பார்ப்போம். ஸோ நான் வந்து ஆல் போர்டுக்கு தான் கொடுப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா பிசிக்குன்னு தனியாக எடுத்திருக்கேன், அதையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பிசி போர்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கோங்க. 65 23 28 60 15 91. ஃப்ரெண்ட்ஸ், இந்த செட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் ஒரு 6 செட் இருக்கும். இந்த 6 செட்டு நீங்கள் பிசி போர்டில் உங்கள் கெஸ்ஸிங்கை பார்த்துக்காங்க வருதான்னு. 6 செட்டுமே இதில் உள்ள இந்த 6 செட்லேருந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் பிசி போர்டுக்கு எந்த நம்பர் வருதுன்னு பார்த்து அதையும் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. 6 செட்டுமே ட்ரை பண்ண சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. பிசிக்கு தனியாக கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஏபி கொடுக்குறேன். ஸோ அதையும் வந்து பார்த்துலாம். ஸோ ஏபிக்கான நம்பர் பார்த்திங்கன்னா
ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஏபிக்கு பார்த்தீங்கன்னா நான் தனித்தனி போர்டாகவே கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ ஏபி போர்டுக்கு 74 07. ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபி போர்டுக்கு 92 26 62 59. ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இது ஏபி போர்டுக்கான நம்பர். டோட்டலாக பாருங்கள் 6 டிஜிட் ஓகேங்களா. அதாவது 6 செட்டு மட்டும் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கங்க. ஸோ 6 செட்டு ஏபி போர்டு கொடுத்துருக்கேன். இந்த ஏபி போர்டில் உள்ள நம்பர்ஸ்லேருந்து உங்கள் கெஸ்டிங்க்கு எந்த செட்டு ஏபி போர்டுக்கு வருதுன்னு பார்த்துக்கங்க. என்னோடய கெஸ்டிங்கில் ஏபியில் இந்த நம்பர்லாம் வர மாதிரி இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. நம்ம பிசி போர்டு பார்த்துட்டோம், ஏபி போர்டு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஏசி போர்டு பார்த்துடலாம். ஏசி போர்டு பார்ப்போம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏசி போர்டு அதாவது நாளைக்கான ஸோ போர்டு பிரித்து கேட்டிங்க நிறைய பேர். ஸோ அதனால் நான் போர்டு தனித்தனியாக கொடுத்துட்றேன் ஓகேங்களா. ஏசி போர்டுக்கு 85 20 75 93 68 79. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கங்க. ஏசி போர்டுக்கும் 6 செட்டு கொடுத்துருக்கேன் பார்த்துக்கங்க ஓகேங்களா. ஸோ இந்த 6 செட்லேருந்து ஏசி போர்டில் உங்கள் கெஸ்டிங்க்கு எந்த செட்டு மேட்ச் ஆகுதோ அதே வந்து நீங்கள் ஏசி போர்டுக்கு எடுத்துக்கங்க ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லைனா இப்போ நான் பிசி போர்டில் கொடுத்த நம்பர்ஸ் வந்து நீங்கள் ஆல் போர்டுக்கு எடுத்தாலும் ஓகேங்களா. ஸோ மற்றதை கூட விட்டுருங்க. ஸோ இப்போ இந்த ஏசி போர்டில் இருக்குங்களா, இதில் உள்ள நம்பர்ஸ் உங்கள் கெஸ்டிங்க்கு ஆல் போர்டுக்கு வர மாதிரி இருக்குது அப்படின்னா ஆல் போர்டுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச வரை லிமிட்டாகவே ப்ளே பண்ணிக்கோங்க. நான் போர்டு மாற்றி தான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. தனித்தனி போர்டுக்கும் நம்பர்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ பார்த்து ட்ரை பண்ணி நல்ல ஒரு வின்னிங் வாங்குற மாதிரி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3 டிஜிட் நம்பர் வந்து பார்த்துலாம். 3 டிஜிட் நம்பர் ஸோ பாக்ஸுக்கு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ட்ரை பண்ணாலும் ஓகே, உங்களுடைய விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. 745 இம்பார்ட்டன்ட் நம்பர் இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 815 260 165 923. ஸோ இந்த செட்டுமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கெஸ்ஸிங்கில் வருதா மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா. 815 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. இதுலேயும் டோட்டலாக ஒரு 6 செட்டு கொடுத்துருக்கேன். 815ன்ற நம்பர் நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம் ஓகேங்களா. ஸோ 886. ஸோ இந்த செட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்திங்கன்னா 923 745 886 ஓகேங்களா. இந்த நம்பர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இதில் உள்ள நம்பர்ஸ் உங்கள் கெஸ்டிங்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்கள் கெஸ்டிங்கில் இருந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லைனா விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் குரூப்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் குரூப்பில் என்னோடய வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.